ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம். ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் இந்த வாரம் யார் எவிக்டாக வெளியே போகிறதுப்பா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த டபுள் எவிக்ஷன் பார்த்தோம்னா, ஸோ 12 பேர் இருக்காங்க. ஸோ இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேராக வெளியே அமிச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனால் பார்த்தோம்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலுமே இந்த விஷயத்தை நான் என்னால் ஒத்துக்கவே முடியாது. என்னடான்னு பார்த்தோன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னப்பா அன்ஃபேர் எவிக்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓட்டிங் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே பார்த்தோன்னா லீஸ்ட் ஓட்டில் இருக்கிற ஒருத்தவங்களை சேவ் பண்ணிட்டு அவங்கள வெளியே அனுப்புறது தான் பார்த்தோன்னா அன்ஃபேர் எவிக்ஷனு. ஸோ அப்படி யாரை அனுப்ப போகிறாங்க, ஸோ அஃபிஷியல் ஓட் என்ன அன்அஃபிஷியல் ஓட் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்அஃபிஷியல் ஓட்டில் யாரெல்லாம் ஹையர் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அன்அஃபிஷியல் ஓட்டில் நம்ம ஜாக்லின் தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 2 வாரமே பார்த்தோன்னா கொஞ்சம் அவங்களுடைய ஓட்டுகள் பார்த்தோன்னா அதிகமாகிட்டு இருக்கு. ஒருவேளை முத்து இல்லாத ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1,32,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம மஞ்சரி தான் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஓட்டு எப்படி அதிகமாச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாமே பார்த்தோன்னா முத்து போட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முத்து ஒரு இடத்துல பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு, நம்ம மஞ்சரியுமே கேட்டிருப்பாங்க எபிசோடில் கூட. ஸோ என்னடான்னு பார்த்தோம்னா முத்து நீ தான் நாமினேஷன் இல்லையா, உன்னோட ஓட்டில் எனக்கு கொடுத்துறான் அப்படின்ற மாதிரி விளையாட்டாக கேட்டிருப்பாங்க. எவ்வளோ ஒன்றுமா பிரித்து எடுத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்துமே பயங்கரமாக சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு ரீசனாலுமே பார்த்தோன்னா நம்ம மஞ்சரிக்கு பாயிண்ட்ஸ் அதாவது ஓட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1,15,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ மொத்த ஓட்டை நம்ம முத்து ஓட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் நம்ம மஞ்சரியோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் பிளேஸில் யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம ராணவ் தான் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1,06,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபுல்லாகவே பார்த்தோன்னா அனுதாப ஓட்டுகள் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்போ கை உடஞ்சதோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தோன்னா அவருக்கு அதிகமான ஓட்டுகள் வர ஆரம்பிச்சிது. ஸோ நீங்களே நல்லா நோட் பண்ணியிருந்தாலே தெரியும். ஸோ மொத்தமே பார்த்தோன்னா அனுதாப ஓட்டு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ எல்லாமே பார்த்தோன்னா பிஆர் டீம் மூலமா ஏற்றி வச்சிருக்காரு. ஸோ நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ பிஆர் டீமுக்கு நிறைய லட்சமாக கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பார்த்தோன்னா அவர் வாயிலே ஒத்துக்கிட்டாரு. ஸோ வெளியே பிஆர் டீம் வேலை செய்கிறதுனால தான் இவ்வளோ ஓட்டுகள் வருது அப்படின்னு தான் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம பவித்ரா தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 96,000 ஓட்டுகள் வாங்கி 4th பிளேஸில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ தான் மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பிளேயர் அப்படின்ற ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்கு இந்த வாரம் தான். ஸோ இதுக்கப்புறம் சஸ்டெயினான நல்லா இருக்குமே அப்படின்ற சமயத்தில் பார்த்தோன்னா ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா யார் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம விஷால் தான். கிட்டத்தட்ட 90,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ இவருடைய ஆட்டத்தை பற்றி சொல்லி ஆகணும். டபுள் கேம் ஆட்டிய குமார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நேற்று கூட நேகா வந்திருப்பாங்க. ஸோ நேகா வரும்போது பார்த்தோன்னா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. ஸோ நானாக போய் எதுவுமே கேட்கல, அவ்வளோதான் கேட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. நம்ம தர்ஷிகாவை தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஆனால் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம விஷால் தான் போயிட்டு தர்ஷிகா கிட்ட கேட்டிருப்பாரு, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி இல்லைனா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் போய் கேட்டிருப்பாரு. ஆனால் நேகா வரும்போது மாற்றி சொல்லியிருப்பாரு, என்னடா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவருக்கு ஓட்டுகள் வர்றதுக்கு நிறைய கம்மி தான் வாய்ப்புகள். ஸோ அதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி தான் வந்திருக்காரு. ஸோ ஜெஃப்ரி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 87,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம அஞ்சு தான் இருக்காங்க. ஸோ அன்அஃபிஷியல் ஓட்லையுமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட்டு 3 ஓட்டுகள் அதாவது லாஸ்ட்டு 3 கண்டஸ்டன்ஸ் யார் யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அன்ஷிதா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஜெஃப்ரி இருக்காரு, அதுக்கு மேலே நம்ம விஷால் இருக்காங்க. ஸோ லீஸ்ட் கவுண்டிங்கில் பார்த்தோன்னா இந்த 3 பேர் தான் இருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்டில். சரி அஃபிஷியல் ஓட்டில் யார் லீஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதே தான் ஜெஃப்ரி அன்ஷிதா தான் இருக்காங்க லாஸ்ட் 2 பிளேஸில். பட் இருந்தாலுமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா அன்ஃபேர் எவிக்ஷன் இன்னும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்ஃபேர் எவிக்ஷனில் யார் வெளியே போக போகிறதுன்னு பார்த்தோம்னா அன்ஷிதாவை சேவ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தோன்னா பவித்ரா போட போகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டலாக இந்த வாரம் யார் வெளியே போக போகிறதுன்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரி, அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பவித்ரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னடா இது டோட்டலாக ரொம்ப கசப்பாக இருக்கடா அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போன சீசனில் நடந்தது. மாயாவுக்கு நிறைய வாட்டி நடந்தது. அதெல்லாம் கூட எனக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்போ போயிருந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு நல்ல பிளேயரை இப்போ அனுப்புறீங்களா இந்த சீசனில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன கதைன்னு பார்த்தோம்னா இதுக்காக அன்ஷிதா வச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அன்ஷிதா பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் தரக்கூடிய ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸே சொல்லலாம். ஏன்னா விஷாலுடைய ட்ராக் பார்த்தோன்னா டபுள் கேமாக போயிட்டு இருக்கு. அதை மக்களுமே பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ அன்ஷிதாவை உள்ளே வச்சிருந்தா அவங்களுக்கு பார்த்தோன்னா நிறைய பார்த்தோம்னா அவங்க 2 பேர் ஃபேவர் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த செங்கலா டாஸ்க்லையுமே பார்த்தோன்னா ஜாக்லின் நல்லா கத்திருப்பாரு. ஆனால் அன்ஷிதான்னு வரும்போது பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் லாஸ்ட் வாரத்தில் இருந்தால் டிஆர்பி எகுன்னு ஏறும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷோ பார்த்தோன்னா இன்னும் விறுவிறுப்பாக ஆகிடும். ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தோன்னா அன்ஷிதா கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்தால் பார்த்தோம்னா பவித்ராவை அன்ஃபேர் எவிக்ஷன் போட்டு தள்ள போகிறாங்க அப்படின்னு தான் கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு நியூஸு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் ஆகி அவர் வெளியே போக போகிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம பவித்ரா, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி என்ன தான் பேச போகிறாருன்னு தெரியல. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பிரேம் அப்படின்ற அந்த டாஸ்க் போயிட்டு இருந்தது. பெருசாக பார்த்தோன்னா கண்டென்ட்டே கிடையாது. எல்லார் வீட்லேயும் பார்த்தோன்னா
போயிருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே கண்டென்ட்டே கிடையாது. இவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. ஸோ கண்டென்ட் இருந்தாலே வந்து பார்த்தோன்னா எப்படியோ வந்து கொண்டு போவார் கண்டென்ட்டை. ஸோ கண்டென்ட்டே இல்லை எப்படி கொண்டு போகிறாருன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வார எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ இது மாதிரி இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப், அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிங்க. முடிஞ்சால் ஒரு லைக்கை வந்து போட்டு விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணால் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.